ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு சனி பயிற்சி. வயதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகள்ல எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ராசிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 ராசி சொல்லலாம். மற்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதுலயும் குறிப்பா 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய மேச ராசி, 7.5 சனி நடைமுறையில் இருக்கக்கூடிய மீன ராசி மற்றும் கும்பராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதுலயும் 7.5 சனியில மேச ராசிக்காரங்க கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா அதை சுபவரயம் பண்ணிக்கங்க. சரியா? அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல 7.5 சனியினுடைய அல்லது அஷ்டம சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு 3 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. வீட்டுல ரொம்ப சூடான பொருள், வீட்டுல இந்த காஃபி வச்சிருப்போம், குழம்பு வச்சிருப்போம், சூடான ஏதாவது பொருள் வச்சிருந்தோம்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. பிளேடு, குண்டூசி, சின்ன ஈஸியா வாயில தூக்கி முழுங்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறத ஃபுல்லா அப்புறப்படுத்துறது நல்லது. வீடை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும். சில நேரங்கள்ல குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா சின்ன குழந்தை அப்படின்றதுக்காக அதை வாங்கி கொடுத்துருங்க. அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் வேற மாதிரியான அமைப்புகள்ல போயிடும். அதே மாதிரி இது ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல, அதாவது 3 to 10 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கும். சரியா? இவங்களுக்கும் உடல்நல பாதிப்புகள் இருக்கும், பிடிவாதம் அதிகமா இருக்கும், சோம்பேறித்தனம், மந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படின்றதுனால அந்த மாதிரியான குழந்தைகளை ரொம்ப போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி 10 வயசுல இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஃபுல்லா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, படிப்புல மந்தம் இருக்கும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றம், புரியாம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சில ஆட்களுக்கு வேற வாரியான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். போதை வஸ்துக்கள், பீடி, சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்துல அந்த நேரத்துல என்ன தசாபுத்திகள் போகுதுன்றத பார்த்துட்டு அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி காதல்ல சிக்கக்கூடிய அமைப்புகளையும் இருக்கிறதுனால படிப்பு டைவர்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்குங்க. அதே மாதிரி 20 to 25 அந்த காலகட்டங்கள்ல படிச்சிருந்தீங்கன்னா படிச்சதுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு பெரிய அளவில் இருக்காது. வேலை பார்த்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான ஊதியம், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது. சில பேருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 30 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. கள்ளக்காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை போய் மூக்க நுழைச்சிங்கன்னா பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. கொலாட்ரல் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பண்ணாதீங்க. 60 வயசு 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா மறுபடியும் உடல்நல பாதிப்புகள், வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனியினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்காது. மிதுன ராசி, தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நன்றி.